எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற நியூஸை கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம். எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு 100% தெரியல. ஸோ நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் இந்தியாவோட எக்கனாமிக் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இல்லை முக்கிய பங்கு வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க, அதானி, அம்பானி, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், டாட்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது உண்மை கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நாங்களும் தான். சிம்பிளிஃபைடாக சொல்லணுன்னா மோஸ்ட்டாக காமன் பீப்புள், மிடில் கிளாஸ், அவ்வளோதான். நானும் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் பீப்புள். ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு ஏன் பணக்காரங்களாம் டேக்ஸ் கட்டுறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மட்டும் தான். பணக்காரங்க இருக்காங்க, ரிச் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். பட் மிடில் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது பணக்காரங்க கொஞ்சம் கம்மி தான், மிடில் கிளாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம படிக்க வைக்கிறது இல்லை இப்போ. ஏன்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இப்போ மோஸ்ட்டாக யாரும் போகிறதில்லை. ஏன்னா அங்கே ட்ரீட்மெண்ட் சரியாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பார்க்குறோம். ஸோ அதனால் ப்ரைவேட் போகிறோம், அங்கேயும் டேக்ஸ். அதான் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பொருட்கள், ஃபோன் வாங்குறது, ஐஃபோன் வாங்குறது, நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு அவங்க வச்சுருக்காங்க, நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு நம்மளும் கார் வாங்கணும், அதையும் இஎம்ஐயில் வாங்குறது. ஸோ அதுமாரி நிறைய ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஜிஎஸ்டி பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கான அறிவு ஜிஎஸ்டி பற்றி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு நான் ஒரு சின்னதாக ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் நினைக்கிறேங்க இந்த உலகத்துலேயே நான் தான் ஒரு பெரிய கூமூட்டை, ஒரு பெரிய அழுகுன மூட்டை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, எல்லாருமே டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு பேசும்போது நான் எங்கே டேக்ஸ் கட்டுறேன், நான் எங்கே ஜிஎஸ்டி பண்ணுறேன், நான் என்ன பெரிய பெரிய வீடு வச்சுருக்கேன்னா, நான் என்ன அவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னா, இல்லை நான் என்ன சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போடுறேன், கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பானிபூரி வாங்கி சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன், அவ்வளோதான். இதில் நான் எங்கே ஜிஎஸ்டி கட்டுறேன், டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு எனக்கு இதுதான் என்னோட அறிவாக இருந்தது ஜிஎஸ்டியை பற்றி. பட் ஒவ்வொரு தடவையும் சோஷியல் மீடியாவில் ஜிஎஸ்டியை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு அதை நான் கண்டுக்காமல் போயிட்டேன். பட் ரீசெண்ட் டைமில் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போய் பார்க்கும்போது, நான் வாங்கின ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் போய் இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். நான் பே பண்ண ஜிஎஸ்டி எவ்வளோ தெரியுமா? நான் வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியெல்லாம் யோசித்தேன், எங்கே நான் வாங்குகிற சேலரி எங்கே போகுதுன்னே தெரியலையே, எதுவுமே நான் செலவு பண்ணுறது இல்லையே. அப்படி என்ன வாங்கினா ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு வாங்குவேன், ஏதாவது வாங்கினா ஆன்லைனில் வாங்குவேன், கடையில் வாங்குவேன், எங்கே போகுது என் சேலரி அப்படின்னு நான் யோசிக்கும் போது இப்போ தாங்க தெரியுது இதெல்லாம் ஜிஎஸ்டியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வாங்கும்போது டோட்டல் பில், அதுவும் ஆன்லைனில் வாங்குறதுனால அந்த பில்லை கூட பார்க்கறது இல்லை. இனிமேல் ஆன்லைன்லேயும் எந்த ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது. ஸோ ஓகே, நான் என்னன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டியை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நான் ஜிஎஸ்டியை பற்றி ரொம்ப இன்டீரியரெலாம் போல, ஒரு காமன் பீப்புளாக, ஒரு கன்சியூமராக எனக்கு என்ன தெரியாமல் இருந்தது ஜிஎஸ்டி பற்றி, அதை பற்றி மட்டும் தான் நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். தமிழில் சொல்ல போனோன்னா சரக்கு மற்றும் சேவை வரிகள். பார்த்தீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரான்ஸில். 160 கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எப்போ அமல்படுத்தப்பட்டது லிவிடான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. அதுக்கு முன்னாடி இருந்து பேசிட்டே இருந்திருக்காங்க. பட் அப்போ இருந்து தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லாமல் கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாது. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜும் சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறேன். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுக்காக. டபுள் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம். அந்த ப்ராடக்ட் தயாரிக்கும் போது ஒரு ப்ரொடியூசர், அவர்கிட்ட இருந்து ஒரு ஹோல்சேல் மேன் கிட்ட வருது, ஒரு ஹோல்சேல் மேன் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைலர்கிட்ட போகுது, ஒரு ரீட்டைலர்லேருந்து ஒரு ஷாப்கீப்பர்கிட்ட போகுது, ஒரு ஷாப்கீப்பர்கிட்ட இருந்து நம்மள மாதிரி ஒரு கன்சியூமர் அந்த ப்ராடக்டை வாங்குறோம். ஓகேவா? இதுக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இவர்கிட்ட இருந்து இவர் வாங்கும்போது இவர் ஒரு டேக்ஸ் பே பண்றாரு, இவர்கிட்ட இருந்து இவர் வாங்கும்போது ஒரு டேக்ஸ் பே பண்றாரு, டபுள் டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ கன்சியூமருமே அட்லாஸ்ட் டேக்ஸ் பே பண்றாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி என்ன கொண்டு வந்துருச்சுன்னா, ஒரே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி டபுள் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தது, இனிமேல் ஒரே டேக்ஸ் பே பண்ணா போதும். அதாவது இந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து அந்த ஹோல்சேல் மேன் வாங்கும்போது
அவர் வந்து அந்த ரீட்டைலர்கிட்ட இருந்து தான் காசு வாங்கி இவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் வாங்குவார். ஸோ அவர் ப்ராப்பரான ஒரு இன்வாய்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த பில்லை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ், அது ரொம்ப டீட்டெயிலிங்காக போகும். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த பில் ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா அந்த மணி எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டலாம் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோன்னா அதோட ரேட் அதிகமாக இருந்ததுன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றது மோஸ்ட்டாக எனக்குமே அப்படி தான் இருந்தது. பட் அது அப்படி கிடையாது. அதில் டேக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுனால மட்டும்தான் அதோட இந்த ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூலயமா முக்கியமாக இந்தியாவோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கரப்ஷன், மெயினாக கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the middle class, the consumers, நம்ம தான் the burden borne by consumers. At last 28% GSTனாலும் அதை நம்ம தான் பே பண்ணுறோம். 18% GSTனாலும் அதை நம்ம தான் பே பண்ணுறோம். 5% GSTனாலும் நம்ம தான் பே பண்ணுறோம். அந்த கன்சியூமராக எனக்கு என்ன லாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டியை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, இன்ட்ரா ஸ்டேட், இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த பில்லை இங்கே ஆட் பண்ணுறேன். நான் வாங்கின மொபைலோட ரேட், ஒரு டேப் வாங்கினேன் OnePlus. அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வாங்கும்போது ஒரே ஒரு ரெண்டு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஜிஎஸ்டி. இப்போ நான் வாங்கின டேபுக்கு அவங்க வைக்கிற ஒரு ஜிஎஸ்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18%. அப்போ 18% பார்க்கும்போது டோட்டல் 3600 வருது. அதை ஆஃபாக 1600 ஸ்டேட்டும் 1600 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்துக்கும். இப்போ நான் சென்னையில் தயாரிக்கிற ஒரு பொருளை பெங்களூரில் வாங்குறது, எக்ஸாம்பிள் நான் ஒரு இதுக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு க்ரீம் ஆட் பண்ணுறேன். அந்த க்ரீம் வந்து ஹரியானாவில் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆர்டர் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது எனக்கு அதே 18% ஜிஎஸ்டி தான். பட் அது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் போகும். ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. ஸோ அதனால் பட் நான் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இந்த ஜிஎஸ்டி வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, 0% ஜிஎஸ்டி, 5% ஜிஎஸ்டி, 18%, 12%, 28% அப்படின்னு சொல்லிட்டு 0%ல் வந்து காய்கறி, பழங்கள் அப்படி வருது. பட் சில ஃப்ரூட்ஸுக்கு ஜிஎஸ்டியுமே பண்ணியிருக்காங்க. 3% வந்து கோல்டுக்கு. அதுக்கப்புறம் 5% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்கின், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், அதுக்காக அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, டீ பவுடர், அகர்பத்தி, பேக்டு பன்னீர், இதுக்கெல்லாம் 5%. இந்த 4 ப்ராடக்ட் மட்டும்தான் 5% டேக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து 308 பொருட்கள் உள்ளடங்கும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 12%ல வந்து 178 பொருட்கள் உள்ளடங்கும். எக்ஸாம்பிளுக்கு பட்டர், கீ, ஆல்மண்ட், அம்ப்ரெல்லா இதெல்லாம். அதுக்கப்புறம் 18%ல வந்து 570 பொருட்கள் வந்து உள்ளடங்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹேர் ஆயில், டூத் பேஸ்ட், கம்ப்யூட்டர், மொபைல். அதுக்கப்புறம் 28%ல வந்து 28 பொருட்கள் உள்ளடங்கும். எக்ஸாம்பிளுக்கு வெயிட் மிஷின், மோட்டார் சைக்கிள், பெயிண்ட் அண்ட் சிமெண்ட். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 3 பொருட்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், ஓகே அதை கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, குடிக்கிற சின்ன குழந்தைங்க குடிக்கிற பாலுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டுட்டு இருக்காங்க. பால் பவுடருக்கு. அறிவு இல்லாமல் குடிக்கிற குடிமகன்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படிங்க அது குடிக்கிற ஆளுங்களுக்கு ஜிஎஸ்டி போடாம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் போடுறதுதான் சரிசமமா போடணும். அது எப்படி? பெட்ரோல், டீசல் கூட விடுங்க, ஏன்னா எல்லாருமே அதை யூஸ் பண்றது. ஆல்கஹால், அவன் அறிவு கெட்டு போய் குடிக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போட மாட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் லீவ் இட். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க, ஒரு மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். நம்மக்கிட்ட காசு வச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலை, நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம்.
அது ஒரு ஜிஎஸ்டி பர்டிகுலர் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 5,000 ஒரு ஆள் வந்து ரூம் எடுத்து தங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜிஎஸ்டி, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 5% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 5,000க்கு ரூம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் தங்குறவங்க யாருமே மிடில் கிளாஸாக இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அவங்க ஒரு ரிச் மேனாக தான் இருப்பாங்க. பட் ஐசியூக்கு பார்க்கும்போது இப்போலாம் எந்த ஹாஸ்பிட்டலுமே 5,000க்கு மேலே சார்ஜ் பண்ணுறதில்ல, வென்டிலேட்டர் எல்லாம். ஏன்னா நோயின்றது காமனாக எல்லாருக்கும் வர்றது, பணக்காரங்களுக்கு ஏழைக்கு அப்படின்னு வர்றதில்ல, காமனாக எப்போ வருது அப்படின்னு தெரியல. ஸோ அவன் காசு இல்லாமல் தான் அந்த 5,000 கூட பே பண்ண முடியாமல் தான் அத்தனை தடவை யோசிச்சு ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு 5% டேக்ஸ் அப்படின்னும் போது எப்படிங்க? நோயை பார்த்து பயப்படுறத விட போடுற டேக்ஸை பார்த்து பயம் வருது அதிகமா. எனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியாது. 2 நாளா ஃபுல் ரிசர்ச்ல உட்கார்ந்து இந்த ஜிஎஸ்டியை பத்தி ஓ மை காட் அப்படின்னு இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ நான் எதுக்கு மெயினாக இதை பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆயிலில் அப்போ ஒரு தேங்காய் எண்ணெயை பற்றி ரொம்ப வைரலாக போச்சு, ஜிஎஸ்டியை பற்றி தான். நான் அப்போ அதை பற்றி கண்டுக்கல, என்ன ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரீசெண்டாக பன் பட்டர் ஜாம் 2024 ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை பற்றி பேசியிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஆனா உள்ள வைக்கிற ஜாமுக்கு 5% ஜிஎஸ்டி. ஸோ கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, நீ பன்னையும் பட்டரையும் ஜாமையும் கொண்டு வா, நான் உள்ள வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி ஜோவியலா சொல்லியிருப்பாரு. பட் அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. நீங்க பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஜாமுக்கு ஜிஎஸ்டி வைக்கணும், நான் 2 தனியா வாங்கி நானே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ரீசெண்டாக பாப்கார்ன் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பாப்கார்னுக்கு வந்து இப்போதான் ஜிஎஸ்டி அவங்க 18% பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது உண்மை கிடையாது. இந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. சால்டட் பாப்கார்ன், कैरमलाइज्ड पॉपकॉर्न, प्लेन पॉपकॉर्न, ऐसे स्टेट्स हैं जहां नमकीन के नाम में पॉपकॉर्न सॉल्टेड भी सेल होता है कि नहीं? नमकीन है वो, मगर जब पॉपकॉर्न सॉल्टेड सिर्फ नहीं है, उसमें कैरमलाइज्ड पॉपकॉर्न भी मार्केट में आता है एडेड शुगर के साथ। एडेड शुगर के चीज हर एक में रेट एक है, नमकीन के ऊपर रेट कम है। सो कैरमलाइज्ड पॉपकॉर्न का ट्रीटमेंट के ऊपर सब लोग विस्तार से चर्चा की। व्हेन यू टॉक आउटसाइड इट लुक्स सिली, अरे पॉपकॉर्न के ऊपर இதுல இவங்க பேசுறது ரீசெண்டா நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் 55 ஜிஎஸ்டி கவுன்சில் நினைக்கிறேன். அதுல ஜிஎஸ்டி பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பாப்கார்னுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்கீன்னா தின்பண்டங்கள், முறுக்கு, மிச்சரு, கடல மிட்டாய், அதுக்கெல்லாம் என்ன ஜிஎஸ்டி? மிச்சருக்குலாம் 5% ஜிஎஸ்டில. ஸோ அதனால மசாலா சேர்க்கப்படாத பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியாம். பேக் பண்ணி மசாலா போட்டிருக்க பாப்கார்னுக்கு 12 கார வகைகள், மசாலா ஆட் பண்ணிட்டா கார வகைகள் ஆயிரும்ல, ஸோ அதுக்கு 12% ஜிஎஸ்டியா. அது மேல ஒரு 2 ml 3 ml கூட தெரியலங்க எவ்வளோ அந்த இது ஊத்துறாங்கன்னு சொல்லி. அந்த கேரமல் வந்து ஒரு சுகர் கோட்ன்றதுனால அதுக்கு 18% அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியல, இது முன்னாடியே அமல்படுத்தியிருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனால நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன நினச்சிட்டோம்னா இப்போதான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மை கிடையாது. முன்னாடி இருந்து நம்ம பாப்கார்னுக்கு அப்படி தான் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, பேசாமல் நான் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் பிறந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் யூரோப்பியன் கண்ட்ரியில் மட்டும் ஜிஎஸ்டி வாங்குறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் வாங்குறாங்க. எஸ், ஜிஎஸ்டி 40% ஃப்ரம் த சேலரி அவங்க பே பண்ணுறாங்க, அங்கேயும் இருக்குது ஜிஎஸ்டி. பட் அங்கே அதுக்கேற்ற மாதிரி சேலரி கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஃப்ரீ, எல்லாமே கவர்மெண்ட் பார்க்குது. அப்படின்னும் போது அவன் சேலரிலேருந்து நான் 50% கூட டேக்ஸ் கொடுப்பேனே. பட் இந்தியாவில் டேக்ஸ் சேலரியுமே இல்லைங்க. 20,000 நான் இப்போ பேசிக் சேலரி 20,000 நான் வாங்குறேன்னு வச்சுக்கிங்களா, 10,000 என்னோட செலவுக்கு மந்த்லி போகுதுன்னா டேக்ஸ் ஒரு 5,000 கிட்ட போயிடுது. ஸோ
எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மேம், வெறும் டேக்ஸை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் சேலரியும் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்ணீங்க. நீங்கள் வந்து டேக்ஸை இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, பட் சேலரி இவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டேக்ஸையும் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் தாராளமாக டேக்ஸ் பே பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ ப்ளீஸ், திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மேம். தட்ஸ் இட். இன்னொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, புரியாமல் இருந்தால் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜிஎஸ்டி பற்றி இன்னொரு வீடியோவும் டீட்டெயிலிங்காக கொண்டு வரேன். ஓகேவா? பாய்.